அன்பார்ந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்கள். அல்லேலூயா. இன்று விண்ணும் மண்ணும் மகிழ்ந்து கொண்டாடும் மகா உன்னதமான திருநாள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறப்பை வென்று 3ஆம் நாள் வெற்றிகரமாக உயிர்த்தெழுந்த வெற்றி நாள் இன்று. ஏப்ரல் மாதம் நற்கருணைக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருப்பதால் இன்றைய உயிர்ப்பு நமக்கு ஒரு புதிய அர்த்தத்தை தருகிறது. நற்கருணையில் நாம் உண்ணும் அதே இயேசு இன்று மரணத்தை வென்ற வெற்றியாளராக நம் முன்னே நிற்கிறார். சிலுவை மரணத்தோடு எல்லாம் முடிந்துவிட்டது என்று எண்ணியவர்களுக்கு உயிர்ப்பு ஒரு புதிய விடியலாய் அமைந்தது. பரிசுத்த ஆவியானவர் இன்று நமது வாழ்வின் கவலைகள் மற்றும் போராட்டங்களில் இருந்தும் நம்மை உயிர்த்தெழ செய்வார். நற்கருணை உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் உயிருள்ள பிரசன்னம் இன்று அன்னை மரியாளின் துயரம் மறைந்து தனது மகனை உயிர்ப்புடன் கண்ட அந்த பேரின்பத்தில் நாமும் பங்கேற்போம். நமது வாழ்வின் இருள் எவ்வளவு அடர்ந்ததாக இருந்தாலும் கிறிஸ்துவின் உயிர்ப்பு ஒளி அதனை விரட்டி அடிக்கும் என்ற நம்பிக்கையை இன்று நாம் பெறுவோம். ஜெபமாலை வழியாக அந்த வெற்றி வேந்தனை புகழ்ந்து பாடி நாமும் புது பிறப்பு அடைந்தவர்களாய் இந்த உலகிற்கு சாட்சிகளாய் வாழ்வோம். இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் இறைவார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் தந்தையுமானவர் போற்றி. அவர் தம் பேரிரக்கத்தின்படி இறந்த இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழ செய்து நமக்கு புது பிறப்பு அளித்துள்ளார். இவ்வாறு குன்றா எதிர்நோக்குடன் நாம் வாழ்கிறோம். ஜெபிப்போம். மரணத்தை வென்ற வெற்றி வேந்தனே இறைவா, உம்மை ஸ்துதிக்கிறோம். இன்றைய இந்த உன்னதமான உயிர்ப்பு பெருவிழா நாளில் நீர் மரணத்தையும் பாதாளத்தையும் வென்று வெற்றியோடு எழுந்ததற்காக உமக்கு கோடி நன்றிகளை சமர்ப்பிக்கின்றோம். ஆண்டவரே, உம் உயிர்ப்பு எமது வாழ்வின் அனைத்து தோல்விகளையும் வெற்றிகளாக மாற்றட்டும். இருள் சூழ்ந்த எமது இதயங்களில் உமது உயிர்ப்பு ஒளியை ஏற்றி வையும். பரிசுத்த ஆவியானவரே, இயேசுவின் உயிர்ப்பினால் கிடைத்த அந்த புதிய வாழ்வை நாங்கள் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க செய்தருளும். நற்கருணை நாதரே, உமது உயிர்ப்புள்ள உடலை நாங்கள் உட்கொள்ளும் போதெல்லாம் நாங்களும் பாவத்திற்கு இறந்து உமக்காக வாழும் வரத்தை தாரும். எமது குடும்பங்களில் இருக்கும் நோய்கள், வறுமை மற்றும் பிரிவினைகள் நீங்கி கிறிஸ்துவின் உயிர்ப்பு தரும் சமாதானம் நிலைத்திருக்க செய்தருளும். இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் உயிர்த்த ஆண்டவரின் பிரசன்னம் எமது இல்லங்களில் மகிழ்ச்சியை பொழிய உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன்.